ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் ஊரிலும் விடாமல் தொழுத 2 சுன்னத் தொழுகைகள் இருக்கின்றன. என்ன அந்த 2 சுன்னத் தொழுகைகள்? ஃபஜ்ருடைய சுன்னா, இரண்டாவது வித்ர். ஃபஜ்ருடைய சுன்னா ஒன்று, இரண்டாவது வித்ர். அப்போ இந்த ரெண்டிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரிலே தக்பீர் கட்டின பின்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒன்று தான் தக்பீர் கட்டிய பின்னால் என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில வ மீகாயில வ இஸ்ராஃபீல ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் வஹ்தினி லிமா இக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இந்த துஆல பாருங்க, ரசூலுல்லாஹ் கேட்டதே நேர்வழியை தான். டோட்டல் துஆ, முழு துஆவையும் கருத்து முரண்பாட சொல்லி நேர்வழியை கேட்குறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள் என்றே சஹீஹான ஹதீஸில் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, உனது வானங்களை பூமியை படைத்தவனே, நீ உனது அடியார்கள் கருத்து முரண்படுகின்ற பொழுது நீதான் தீர்ப்பளிக்கிறாய். உனது அடியார்கள் கருத்து முரண்பாடுனே ஃபிக்குக்குள்ளே போயிடக்கூடாது. கருத்து முரண்பாடு என்றது நான் சொல்றது உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு முரண்பாடு விளங்கிட்டா. இந்த முரண்பாடுகள் இருக்கின்றனவே, இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பவன் யாரு? நீதான் தீர்ப்பளிக்கிறாய். அந்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன், அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கின்றவற்றை நீதான் தீர்ப்பளிக்கிறாய். எனவே வஹ்தினி லிமா இக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக், எந்த உண்மையில் அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு வழிகாட்டு. எந்த உண்மையா இல்லையா என்று எதிலே அவர்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த உண்மைக்கு எனக்கு நீ வழிகாட்டு. இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஏனென்றால் நீதான் நாடியவர்களை நேரான பாதையின் பால் வழிகாட்டுகிறாய். அங்க பாருங்க, இலா ஸிராத்தின் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதுதான் நம்ம முதலாவது நினைக்க வேண்டிய விஷயம். இது இல்லாம நம்ம அந்த ஆய்வை சரியாக வாசித்தோம், இந்த விஷயங்களை நம்ம பெருசாக என்ன செய்தோம், அலசினோம், ஒப்பிட்டு செஞ்சோம். ஒப்பீட்டோட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் வழிதவற நினைச்சான்னு வைங்களே, வழிதவற செஞ்சிருவான் அல்லாஹ். அதனால தான் எந்த ஒரு மார்க்க உரைக்கு முன்னாலும் கேட்பவர்களுக்கு முன்னால பேசுறவர் என்ன சொல்லணும் நம்ம நினைக்கிறோம்? வழிகாட்டல் எங்களுக்கு கிடைச்சிக்குது. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ பயான் பண்ணி எல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. அதான் அது என்ன சொல்றது அந்த வசனம்? மை யஹ்திஹில்லாஹு, யாருக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டினானோ ஃபலா முதில்ல லஹு, அவனை வழிதவற செய்கின்றவன் யாரும் கிடையாது. வ மை யுத்லில், எவரை அல்லாஹ் தஆலா வழிதவற செய்து விட்டானோ அவருக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? நல்ல பயான் நல்ல விளங்க